ஹலோ மை டியர் ஸ்டோரி லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட பர்வீன் பானு அவர்களோட பூக்குட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன நாவலை பகிர்ந்துக்க போகிறேன். பூக்குட்டியோட உண்மையான பேர் பூவிழி. அவளை வளர்த்து ஆளாக்குன அவளோட கார்டியனாக இப்போ இருக்கிற சாந்தா அவளுக்கு வச்ச செல்ல பேர் தான் பூக்குட்டி. பூக்குட்டி சாந்தாவோட வாழ்க்கையில் வந்ததை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் கடந்த காலத்துக்கு போயிட்டு வரணும். சாந்தாவோட கணவர் பரமானந்தம், அவங்களுக்கு 2 குழந்தைங்க, மகேந்திரன், சௌமியா. மகேந்திரனுக்கு 6 வயசாக இருக்கும்போது சௌமியா பிறக்கிறா. குடும்பம் பெருசாகும்போது வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் தானே. அதை சமாளிக்கிறதுக்காக பரமானந்தம் முதல் தளத்தில் பழைய ஜான்மாங்கள்லாம் போட்டு வச்சுருந்த பகுதியை வாடகைக்கு விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து குடியமர்த்துறாரு. கண்மூடி கடவுளை தொழும்போது திடீர்னு வர்ற விபூதி வாசத்தை போல அந்த குடும்பம் தன்னோட வாழ்க்கை பூரா மணக்க போகுதுன்னு அப்போ தெரியாது சாந்தாவுக்கு. அதுதான் பூக்குட்டியோட குடும்பம். பூக்குட்டியோட அப்பா கணேசனுக்கு அப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசராக வேலை. அம்மா லதா. அங்கே வரும்போது பூக்குட்டிக்கு வயசு 2. லதாவும் கணேசனும் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால 2 பேருக்குமே பெருசாக உறவுகள்னு இல்லை. கீழே சாந்தாவுக்கு 1 வயசில் சௌமியா இருக்கிறதுனால பூவிழி ராத்திரி பகல் இல்லாமல் எப்பொழுதும் அவ கூடயே இருப்பாள். தன் வீட்டு வாசலில் நட்டு வச்சிருந்த பவளமல்லியோட மலர்களை தொடுத்து அவளோட அடர்த்தியான கூந்தலில் வச்சு அழகு பாப்பா சாந்தா. அப்படி அவள் வச்சு விடுற பூவை முகத்துக்கு நேராக முன்னாடி போட்டு ஆட்டுறது பூவிழிக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு. அதை பார்த்து ரசித்த சாந்தா அவளுக்கு வச்ச செல்ல பேர் தான் பூக்குட்டி. பரமானந்தத்துக்கு ஒரு சின்ன கட்பீஸ் கடை இருந்துச்சு. அதை கொஞ்சம் பெருசுப்படுத்தலான்னு நினச்சவர் பூக்குட்டியோட குடும்பம் இருந்த அந்த வீட்டை லீஸுக்கு விடலான்னு முடிவெடுக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்ட பூக்குட்டியோட அப்பா கணேசன் தானே அந்த வீட்டை லீஸுக்கு எடுத்துக்கிறதுக்காக தன்கிட்ட இருந்த நகை நட்டு வேலை செஞ்ச இடத்துல உதவியாக வாங்கின பணம், தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கின பணம்னு அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு 4 லட்சம் ரூபாயை பரட்டி அதை பரமானந்தத்திட்ட கொடுத்துட்டு அந்த குடும்பமே அங்கே தொடர்ந்து இருக்க ஆரம்பிக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசுவாசம் மட்டும்தான் அவங்களுக்கு. இப்போ 2 குடும்பத்துக்கு நடுவில் ஒரு இனம் புரியாத நட்பு உருவாகுது. பூக்குட்டிக்கு 3 வயசாகுது. பக்கத்தில் இருக்க பிளே ஸ்கூலில் சேர்த்துட்டு லதாவும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் பூக்குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு லதாவும் கணேசனோட ஃப்ரெண்டு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கிளம்பி சாந்தா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க போன பைக்கு லாரியோட மோதினதில் 2 பேரும் அந்த இடத்துலையே இறந்து போயிடுறாங்க. அது கேள்விப்பட்ட சாந்தா தலைவரி கோலமா சௌமியாவை இடுப்பில் வச்சுக்கிட்டு பரமானந்தத்தோட கடையில் ஓடி போய் விஷயத்த சொல்ல பரமானந்தம் உடனே ஜிஹெச்சுக்கு போய் அவங்க 2 பேரோட உடல்களை வாங்கிக்கிட்டு வர்றாரு. இப்போ தான் அவங்களுக்கு தோணுது கணேசனை பற்றி அவங்களுக்கு வேறு எந்த விவரமும் தெரியலை அப்படிங்கிறது. கணேசன் வேலை செஞ்ச இடத்துல போய் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கும் கணேசனுக்கு சொந்த ஊர் செங்கல்பட்டுங்கிறத தாண்டி பெருசாக எதுவும் விவரம் தெரியல. அதனால பரமானந்தமே லதா கணேசனோட இறுதிச் சடங்குகள் எல்லாம் பண்ணுறாரு. கணேசனோட உறவுக்காரங்க யாராவது தெரிஞ்சா பூக்குட்டியை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு நினச்சி கணேசனோட ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு பூக்குட்டியையும் தூக்கிக்கிட்டு பரமானந்தமும் சாந்தாவும் செங்கல்பட்டு நோக்கி பயணமாகறாங்க. அந்த ஃபோட்டோவை காமிச்சு அங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு ஒருத்தரையாக விசாரித்து கஷ்டப்பட்டு அந்த நாளோட இறுதியில் ஒரு வழியாக கணேசனுக்கு தூரத்து சொந்தமான மாமாவை மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட நடந்த விவரங்களையும் சொல்கிறாங்க. ஆனால் அதை கேள்விப்பட்ட அவருக்கு இவங்கக்கிட்ட இருந்த கவலையோ பதஷ்டமோ கூட வரலை. யாரோ ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டான்னு தெரியும், அவ்வளோதான் எங்களுக்கு சொந்தம், நாங்களே கஷ்ட ஜீவனம், இதில் இந்த குழந்தைய யார் வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னவர், எங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் மலேசியாவில் இருக்கார், அவருக்கு குழந்தைங்க இல்லை, அவர்கிட்ட தந்தா அவர் வளர்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி எந்த பிடிப்பும் இல்லாமையே பூக்குட்டியை வாங்கிக்கிறாரு. ஜுரத்தில் கூட குழந்தை சாந்தாவோட தாலிச்சரடை இறுக பிடிச்சிக்கிட்டு வீழ்னு அழுது. குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்பி வர வழியெல்லாம் விசிச்சு அழுதுட்டு வர்ற தன்னோட மனைவியை விசித்திரமாக பார்க்குறாரு பரமானந்தம். ராத்திரி கண்ணை மூடுனா பூவிழி உங்கள் பொறுப்புக்கான்னு சொல்லிக்கிட்டு லதா வந்து நிற்கிறா. காலையில் பரமானந்த கடைக்கு கிளம்பி போன உடனேயே முதல் வேலையாக சௌமியை தூக்கிக்கிட்டு செங்கல்பட்டுக்கு பயணம் ஆகுறாங்க சாந்தா. இது வரைக்கும் கணவனோட துணை இல்லாமல் இந்த மாதிரி அவங்க ஒரு பயணம்லாம் போனதே கிடையாது. அப்பா அம்மாவை இழந்து தெரிஞ்ச முகங்களான சாந்தாவோட குடும்பமும் இல்லாமல் பயத்தில் அழுது பூக்குட்டிக்கு ஜுரமே வந்துருச்சு. அந்த ஜுரத்துலையும் பயத்துலையும் அழுதுகிட்டு இருந்த குழந்தைய வாரி அணைச்சிக்கிட்ட சாந்தா அந்த உறவுக்காரர் கையில் சில 100 ரூபாய் நோட்டுகளை திணிச்சிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. ராத்திரி கடையிலேருந்து வீடு திரும்பின பரமானந்தத்துக்கு வீட்டில் பூக்குட்டியை பார்த்தோன்னையும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. கணவன் மனைவிக்குள்ள பூக்குட்டி விஷயமா
பெரிய வாக்குவாதமே நடக்குது. எப்பொழுதும் அவரோட ஒரு வார்த்தையில் அடங்கி போகிற சாந்தாவால் பூக்குட்டி விஷயத்தில் அவர் சொல்கிறதுக்கு சரின்னு சொல்ல முடியல. அவர்கிட்ட நிறைய பேசி பார்த்த சாந்தா இறுதியாக அவர்கிட்ட குழந்தைய பாரோன்னு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்த நீங்கள் அவங்க அப்பா அவங்கக்கிட்ட கொடுத்த பணத்தை ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. அவளை கொடுக்கறதா இருந்தால் அந்த பணத்தையும் நீங்கள் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நானே அவங்கக்கிட்ட அந்த பணத்தை பற்றி பேசுவேன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே பரமானந்தத்துக்கு ஒரு சின்ன பயம் வருது. ஏன்னா அந்த பணத்தை வச்சு தான் இன்றைக்கி அவரோட கட்பீஸ் சென்டர் 2 மாடி கட்டடமாக இருக்குது. கீழ்த்தளத்தில் கடையும் மேலே துணிகள்லாம் தைக்கிற குடோனுமா அவ்வளோ பெருசாக விரிவுபடுத்தியிருக்கிறார் அவர். அதுக்கு பிறகு பூக்குட்டி விஷயத்தில் தனக்கு எதிர்ப்பே இருந்தாலும் அவர் பெருசாக எதுவும் காமிச்சிக்கல. 5ஆம் வகுப்பு வரையும் பக்கத்தில் உள்ள பள்ளியில் சேர்த்து அவளை படிக்க வைக்கிறா சாந்தா. அதுக்கு பிறகு குழந்தைக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்குது. பரமானந்தத்தோட வெறுப்பு, அவங்க அம்மா விசாலத்தோட முகச்சுளிப்பு, இதெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்பப்போ தனக்கு அப்பா அம்மா இல்லையேன்னு விசிச்சு அழற குழந்தைய இனிமே இந்த வீட்டில் வச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு நினச்ச சாந்தா அவளை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் தீபாவளி பொங்கல் லீவுக்கெல்லாம் வீட்டுக்கு தான் ஓடி வருவா பூக்குட்டி. ஆனால் பரமானந்தம் விசாலத்தோட ஏழன பேச்சும் வெறுப்பும் அவளை கொஞ்சம் நிறையவே பாதிக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சி தன்னோட முழு கவனத்தையும் படிப்புள்ள வைக்க ஆரம்பிக்கிறாள். அசுரத்தனமாக படித்து ஸ்காலர்ஷிப்லேயே சிஏ முடிக்கிறவ ஒரு பிரபலமான ஆடிட்டர்கிட்ட ஜூனியராக சேர்ந்து இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிற கம்பீரமான பொண்ணாக இருக்கா. பூக்குட்டி வளர்ந்தது மாதிரியே மகேந்திரனும் சௌமியாவும் கூட வளருவாங்க இல்லையா? மகேந்திரன் இப்போது ஒரு பெரிய பிரபலமான பெயிண்ட் கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கான். சௌமியா காலேஜில் படிச்சுட்ருக்கா. இப்போ நம்ம நிகழ்காலத்தை ஆரம்பிப்போம். பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கண்மூடி அத்தனை பேரும் சொன்னப்போ 3 நாளாக வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த வலியெல்லாம் பறந்து போய் சந்தோஷம் வந்தது சாந்தாவுக்கு. பட்டுப்பாவோட தாவணியை ஒரு மார்க்கமாக சுற்றிக்கிட்டு வந்து நின்ன பொண்ணு சௌமியாவோட 2 கையிலையும் வடை இருக்க வாயில் ஒன்று அடக்கிக்கிட்டே வந்து அம்மா பார்த்து பூ போல சிரிக்கிறா. மகள் அந்த கோலத்தில் பார்த்தா சாந்தாவுக்கும் சிரிப்பு வருது. ஆனால் இந்த நிமிஷம் சிரிச்சோன்னா கழுவி வைக்கிற 1-2 பாத்திரத்தை கூட கழுவ மாட்டா அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சதுனால முகத்தை முரட்டுத்தனமாக மாற்றி வச்சுக்கிட்டு இப்போவே பொதன்னு இருக்க, இன்னும் என்ன பலகாரமாக சாப்பிடு, அப்படியே ஓரல் மாதிரி உருண்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் ரொம்ப குண்டாயிட்டேனா அப்படின்னு ஒரு சின்ன கவலையோடு கேட்ட மகளை பார்த்து பெத்த மனம் தவிக்குது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் கொஞ்சம் வீட்டு வேலையை செய், அது போதும், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலாம் எதுவும் ஆகாது, சிங்கில் கிடக்கிற 4 பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நகர்றாங்க சாந்தா. கண்ணு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் மலை மாறி குமிஞ்சு கிடக்கும்போது நல்ல நாட்களில் கூட பெண்களால் தன் குழந்தைங்க கிட்ட நல்ல விதமாக பேசி சிரிக்க முடியறதில்ல. பையன் மகேந்திரன் புகழ்பெற்ற ஒரு பெயிண்ட் கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆன பிறகு வீட்டோட சுவர்கள் அடிக்கடி நிறம் மாறிக்கிட்டே இருக்குது, பச்சோந்தி மாதிரி. பரமானந்தத்தோட கடையில் 4 பேர் மொத்தமாக வேலை பார்க்குறாங்க. அந்த 4 பேருக்கும் பொங்கல் அன்னைக்கு அவங்க வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடாயிருக்கு. தனி மனுஷியாக அத்தனை பேருக்கும் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பாயாசம், வடை, சட்னி, சாம்பார், காய்கறி கூட்டு, கேசரின்னு சமைச்சு வச்சுருந்த சாந்தாவுக்கு தன்னோட கால் மூட்டு வலி ரொம்பவே குடைச்சலை கொடுக்குது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் மகேந்திரன் இன்னும் வீட்டுக்கு வரல. அவனோட கம்பெனியில் இன்னைக்கு கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பொங்கல் குழுக்கள் முறையை வச்சு பரிசு கொடுக்கறதுனால அவன் காலையிலே கிளம்பி அங்கே போயிட்டான். 3 மணி வாக்கில் வந்த மகனுக்கும் தனக்கும் இலையை எடுத்து போடுறாரு சாந்தா. அதை பார்த்த மகன் வருத்தத்தோட, என்னம்மா இது, எனக்காக இவ்வளோ நேரம் சாப்பிடாம உட்காந்துருந்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனக்கும் அம்மாவுக்கும் தானே பரிமாறிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். தன்னையே பார்த்துக்கிட்டு இருந்த அம்மாவை பார்த்து, என்னம்மா ஏதாவது சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை, பூக்குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும், நானே போயிடுவேன், கால் ரொம்ப வலிக்குது. 3ஆவது தெருவில் தான் அவளோட லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, நீ கொடுத்துட்டு வந்துடுறியா மகன், இல்லைன்னா என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறியா? அம்மாவோட முகத்தில் வழிஞ்ச அந்த பரவசமும் பூக்குட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அவனோட இதயத்தை அவசரமாக ஒரு மழைக்குள்ளே நினைக்கிது. பைக்கை தெருமுனையில் நிறுத்திட்டு லேடிஸ் ஹாஸ்டல் கேட்டுக்கிட்ட வர்றான் மகேந்திரன். அப்போதான் அவனுக்கு உரைக்குது அவளோட ஃபோன் நம்பர் கூட அவங்ககிட்ட இல்லைன்னு. சாந்தாவுக்கு கால் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து அந்த நம்பரை வாங்கலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே ஹாஸ்டல் செக்யூரிட்டி அவன் பக்கத்தில் வந்து, யார் சார் வேணும் அப்படின்னு ஒரு சந்தேக பார்வை பார்க்குறார். பூக்குட்டி, இல்லை பூவிழி, ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னவன்,
நான் அவங்க கார்டியன் சாந்தாவோட பையன் அப்படின்னு சொல்கிறான். ஆ தெரியுது சார், தாட்டியாக ஒரு அம்மா வருவாங்களே அவங்க தானே, இருங்க நான் போய் வர சொல்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு. வீட்டுக்கு போனதும் வேலையை அம்மாவை வாக்கிங் போய் உடம்ப குறைக்க சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறான் மகேந்திரன். 5 நிமிஷத்தில் வாட்ச்மேனை முந்திக்கிட்டு ஓடி வந்து அவன் முன்னாடி நிற்கிறா பூக்குட்டி. அவளை பார்த்த மகேனுக்கு பயங்கர வியப்பாக இருக்குது. அவள் 10th படிக்கும்போது அவளை அவன் கடைசியாக பார்த்தது. அப்போது கண்களில் ஒரு மிரட்சியும் முகத்தில் ஒரு குழப்பமா நின்ன ஒரு சின்ன குழந்தை அவள். இப்போது நிறைய மாறி இருந்தா. படித்த வளர்ந்த ஒரு இளம்பெண்ணோட மிடுக்கும் கம்பீரமும் அவள் முகத்தில் கொட்டி கிடக்குது. மகேந்திரன் அங்கேயே நிற்க சொன்னவ திரும்ப உள்ளே ஓடி போய் தன்னோட ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு வரா. 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்கில் போய் உட்காடுறாங்க. அம்மா அவளுக்காக கொடுத்து விட்ட எல்லா பொருட்களையும் அவகிட்ட சேர்க்குறான் மகேந்திரன். அதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா பார்க்க அவளோட கண்களில் இத்தனை மின்னல். எதிரில் ஒரு மனுஷன் உட்காந்து கையை கட்டிக்கிட்டு தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்கிற எந்த சங்கோஜமும் இல்லாமல் ஒன்றையாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்படியே சைடில் சாந்தாவுக்கு ஃபோனை போட்டு வாழ்த்து சொன்னவ, எனக்கு ஏன் 4 வடை தான் இருக்காத்தம்மா, எனக்கு வடை பிடிக்கும்னு தெரியும்ல, எனக்கு சேர்த்து செய்யலையா நீங்கள் அப்படின்னு சினுங்குறா. எனக்கு ஏன் கரும்பு வச்சு விடலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அப்புறம் சாந்தா அவளுக்கு எடுத்து கொடுத்து விட்ட அதே கலரில் தங்கிட்ட ஏற்கனவே சுடிதார் இருக்கிறதா சொல்கிறா. எல்லாத்தையும் விசாரிக்கிறா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மகேந்திரனுக்கு ஏதோ புரியாத ஒரு புது உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. கடைசியாக அவள் சொன்ன வார்த்தை அவனுக்கு தூக்கி வாரி போடுது. அது ஹாப்பி பர்த்டே டு யூ அத்தம்மா, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், நான் நேரில் பார்த்து கொடுக்கணுன்னு தான் ஆசை, பட் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினவ, நான் உங்கள் பிள்ளைகிட்டே கொடுத்து விட்றேன், அப்புறம் கால் வலிக்கு புதுசாக தைலம் வாங்கியிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக பேச்சையும் சாப்பாட்டையும் ஒன்றா முடிச்சிடுறா. இத்தனை நேரம் ஆர்ப்பாட்டமும் அடங்கி இப்போ தான் எதிரில் இருக்கிறவன் ஞாபகம் அவனை பார்த்து அசடு வழியே சிரிக்கிறா. பிறகு 2 தைல பாட்டில்களையும் ஒரு புதுசான ஆண்ட்ராய்டு ஃபோனையும் அவங்ககிட்ட கொடுக்குறா. அதை பார்த்த மகனுக்கு என்னோ மனசு ரொம்ப குறுகி போச்சு. அம்மா கிட்ட ரொம்ப நாளாக ஒரு பழைய மாடல் ஃபோன் தான் இருக்குது. அது கூட அவளோட வேலைகளுக்கு நடுவில் எங்கே கிடக்குன்னே தெரியாது. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு அவளை பார்த்து கொஞ்சம் கடுமையாகவே ஃபோனை காமிச்சு, இது எதுக்கு போ அப்படின்னு கேட்குறான். இல்லை, இது அத்தம்மாவுக்கு 50வது பிறந்த நாள், இதோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் இப்போ உட்காந்து என்ன புடவை எடுத்தீங்க, என்ன நகை போட்டிருக்கீங்கன்னு ஒன்றையா கேட்டுட்டு இருந்த மாதிரி கேட்க வேண்டியது இல்லைல்ல. எனக்கும் அவங்க முகத்தை பார்த்தா நல்லா இருக்குன்னு எத்தனையோ முறை தோணி இருக்கு. சட்டுன்னு நினச்ச நிமிஷம் என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாதுல்ல, அதான் ஃபோன் இருந்தால் வீடியோ காலில் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாள். அம்மா தந்த சந்தோஷத்தை பூக்குட்டியிடையும் அவள் கொடுத்த ஆனந்தத்தை அம்மாக்கிட்டையும் கொண்டு வந்து சேர்த்துருந்தான் மகேன். அவள் கண்ணில் பார்த்த அந்த பரவசத்துக்கு துளி கூட குறையல அம்மா கண்ணில் தெரிஞ்ச கண்ணீர். ஃபோனை திருப்பி பார்த்து அவளோட கண்களை முந்தானையில் ஒத்திக்கிறா. இது எவ்வளோடா இருக்கும் மகேன்கிட்ட ரொம்ப பூரிப்பாக விசாரித்தப்ப அப்போ தான் கவனிக்கிறா அவன் முகத்தில் தெரிஞ்ச விசாரத்தை. ஏம்மா, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? இது வரைக்கும் எங்கள் யார்கிட்டையும் சொன்னதே இல்லையம்மா. அந்த குரலில் அத்தனை ஆதங்கம், ஏமாற்றம். எங்களை விட அவள் தான் ஒஸ்தி அவனுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. சாந்தா நிமிர்ந்து பார்த்து, நீங்கள் யாருமே என்கிட்ட கேட்டதே இல்லையப்பா அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், தாங்கிற அகந்தைக்கு ஒரு பெரிய அடியை வாங்குறான் மகன். அவளோட பிறந்த நாளுக்கு ஒரு முறை துணி எடுத்து கொடுத்தப்ப உங்களுக்கு எப்போ அத்தம்மா பிறந்த நாள்னு கேட்டா. அப்போத்துலேருந்து நான் தர்ற பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு என்னோட ஒரு பிறந்த நாளுக்கும் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவா. அது சின்ன பொருளாக தான் இருக்கும், ஆனால் அதில் அவள் என் மேலே வச்சிருக்கிற அக்கறை தெரியும். ஒரு தடவை காலில் ஆணி வந்துடுச்சுன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என் பிறந்த நாளுக்கு சாஃப்ட் செப்பல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா கிறுக்கச்சி. அம்மா சொன்ன அந்த கிறுக்கச்சிங்கிற வார்த்தையில் வண்டியாக அன்பு தான் கொட்டி கிடக்கு. மொட்டை மாடியில் உட்காந்துருந்த மகனோட மனசில் கேள்விகள் முளைச்சு அவனை கேலி பண்ணிகிட்டே இருக்கு. பூக்குட்டி பரிசாக கொடுத்த ஃபோனை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு, மகன் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்னே எனக்கு தெரியாது, உனக்கு 2 நாள் லீவுன்னு சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரியா தம்பி அப்படின்னு கேட்டுக்கிட்டே போன அம்மா அவன் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறா. நீங்கள் என் பிறந்த நாள் எப்போன்னு கேட்கவே இல்லையப்பா. அந்த குரலில் அந்த வெறுமை அவனை புழுங்க வைக்குது. தாய்க்கான நியாயங்களை வகுத்திருந்த அந்த சமூகம் தாய்க்கு செய்ய வேண்டிய நியாயங்களை வலியுறுத்த தவறி போணுச்சோ அப்படின்னு அவனுக்கு தோணுது. இந்த எண்ணங்களுக்குள்ள மூழ்கி கிடந்த மகனை அவன் அப்பாவோட குரல் கீழே வர வைக்குது. அம்மாவை காணோம், கோயிலுக்கு போயிருக்கலாம், இல்லை யார் கண்ட பூக்குட்டியை தேடி கூட போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்பா கிட்டையும் பக்கத்தில் உட்காந்துருந்த பாட்டிக்கிட்டையும் பேசுகிறான்.
சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் விசாலம் மெதுவாக பேரனை பார்த்து, மகேன், இன்னைக்கு உன்னைய பூங்கால பார்த்ததா அண்ணாச்சி சொன்னாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பூக்குட்டி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கவனமாக தவிர்க்கிறத புரிஞ்சுக்கிட்ட மகேன் பாட்டியை பார்த்து, அப்படியா சொன்னாரு? இல்லையே, பூக்குட்டியோட பார்த்ததா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேலியாக சிரிக்கிறான். அதை பார்த்த பாட்டிக்கு கோவம் ஜாஸ்தியாக வருது. ஏதோ ஒன்று, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குற? உன் அம்மா இந்த அனாதை கழுதைக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி முள்ளு தைக்கிறது மாதிரி வார்த்தைகளை ஊசியாக வீசுகிறாங்க. ஒரு வாரமாக கோயிலுக்கு கிளம்பி பெயிண்ட் அடிக்கிற வேலை, பொங்கல் வேலைன்னு போக முடியாமையே போயிட்டு இருந்தது சாந்தாவுக்கு. ஒரு வழியாக இன்னைக்கு மகேன் வெளியில் கிளம்புன சமயம் தன்னை கோயிலில் இறக்கி விடும்படி கேட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்திருந்தாங்க சாந்தா. சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் ஒரு ஒதுக்குப்புறமாக செவர் பக்கமாக போய் உக்காந்தாங்க. மனசு ரொம்ப அமைதியாகவும் அதே நேரம் ரொம்ப ரொம்ப நிறைவாகவும் இருந்தது அவங்களுக்கு. 2 நாளாக சௌமியும் மகேனும் மாறி மாறி சாந்தாவுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. உள்ளே நடக்கிற கூத்தெல்லாம் பரமானந்தம் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் எதுவும் சொல்லலை. விசாலம் மட்டும் இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு அங்கே எங்கேயுமா நட போட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்து தனியாக உட்காந்த அந்த நிமிஷம் மனசுக்குள்ளே வந்த ஒரு ஆசையில் ஃபோனை எடுத்து மடியில் வச்சு தடவி பார்க்குறாங்க. அவ்வளோ பெருமையாக இருக்குது. தன் நெஞ்சில் சாஞ்சு தன்னோட தாலி கொடியை இழுத்து வாயில் அதக்கிக்கிட்டே இருந்த அந்த பிஞ்சு குழந்தை இன்னைக்கு வளர்ந்து ஆளாகி தனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்கிறது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது சாந்தாவுக்கு. ஒரு மெல்லிய பதஷ்டத்தோட வாட்ஸ்அப்புக்கு போய் பூக்குட்டியோட நம்பருக்கு அழைக்கிறாங்க. பெல்லு அவங்களுக்கு பக்கத்துலேயே அடிக்குது. அவங்க திரும்பி பார்க்க தூணுக்கு பின்னாடி இருந்து அவங்கள பார்த்துட்டு இருந்த பூக்குட்டி கண்ணடிச்சு சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்து அவங்க கழுத்தை கட்டிக்கிறா. தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.